தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி பதவி விலகுகின்றார். உதயநிதி பதவி விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தற்பொழுது திமுகவின் இளைஞரணி செயலாளராக உள்ளார். இவர் பதவியேற்று ஏறத்தாழ 6 ஆண்டு காலத்துக்கு மேலாகிவிட்டது. தற்பொழுது இவருக்கு வயது 49 வயதாகிவிட்டது. தற்பொழுது திமுக கட்சி மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளது. லண்டனில் இருந்தே இதற்கான பணிகளை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்து வருகிறார். கட்சியில் உண்மை அறியும் குழு தோல்விக்கான காரணங்களை விசாரித்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அந்த அடிப்படையில் கட்சியில் செயல்படாதவர்களை பொறுப்புகளிலிருந்து நீக்கிவிட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்க கட்சி முடிவு செய்துள்ளது. கட்சி மறுசீரமைக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் வயதாகிவிட்ட காரணத்தினால் உதயநிதி இளைஞரணி செயலாளர் பதவியிலிருந்து விலக விரும்புகிறார். அதற்கு பதிலாக அவர் கட்சியின் செயல் தலைவர் அல்லது முதன்மை செயலாளர் அல்லது பொருளாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி திமுக இளைஞரணி செயலாளர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக கூறப்படுகிறது. இது இளைஞரணியை சார்ந்தவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு கட்சியில் ப்ரமோஷன் கொடுக்கப்பட உள்ளது. அதனால் உதயநிதி மகிழ்ச்சியாக உள்ளார். அந்த இளைஞரணி செயலாளர் பதவிக்கு இன்பநிதி நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கட்சியில் இளைஞரணி செயலாளர் என்பது அது சங்கரமடம் போன்றது. வாரிசுகள் தான் நியமிக்கப்படுவார்கள். ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் அந்த பதவியில் இருந்தாப்புல, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காப்புல. இப்போ அவருக்கு பிறகு அவருடைய மகன் இன்பநிதி கூட நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.